ஜீவஸ்வாச ஆசிர்வாத சபை வழங்கும் இன்று ஒரு நற்செய்தி நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். அனைத்தையும் அருளிடும் எனக்கென தந்திடும் வழக்கரம் என்னை உயர்த்திடும் என் தேவனே. தேவனால் பிறந்தவன் எவனுமே உலகத்தை ஜெயிப்பவன் என்றுமே. மலைகளையும் பதராக்குவேன் என் தேவரே. யெகோவாயீரே யெகோவாயீரே. ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலை வேளையிலும் கிறிஸ்துவ வாழ்வின் நோக்கம் என்கிறதான தலைப்பிலே உங்களோடு கூட பேச வாஞ்சிக்கிறேன். கிறிஸ்துவ வாழ்வின் நோக்கத்தை குறித்து வேதாமத்திலே வாசிக்கிற போது 1 சாமுவேலின் புத்தகம் 23ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களிலே வாசிக்கிற போது வேதம் இப்படியாய் சொல்லுகிறதை பார்க்கிறோம். வாசிக்க கேட்போம். இதோ பெலிஸ்தர் கேகிலாவின் மேல் யுத்தம் பண்ணி களஞ்சியங்களை கொள்ளையிடுகிறார்கள் என்று தாவீதுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது தாவீது நான் போய் அந்த பெலிஸ்தரை முறியடிக்கலாமா என்று கர்த்தரிடத்தில் விசாரித்ததற்கு கர்த்தர் நீ போ பெலிஸ்தரை முறியடித்து கேகிலாவை ரட்சிப்பாயாக என்று தாவீதுக்கு சொன்னார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். நன்றாய் கவனியுங்கள். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, பெலிஸ்தர் கேகிலாவின் மேல் யுத்தம் பண்ணுகிறார்கள் என்று தாவீதுக்கு அறிவிக்கப்பட்டது. இந்த கால வேளையிலே ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில இப்படி ஒரு செய்தி வருமானால், நம்மிடத்திலே ஒரு காரியம் சொல்லப்படுமானால், இன்றைக்கு அநேகர் நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? எங்கோ யாரோ யார் மீதோ யுத்தம் பண்ணுகிறார்கள், எங்கோ யாரையோ கொள்ளையாடுகிறார்கள், எங்கோ யாருக்கோ அநீதி நடக்கிறது, எங்கோ எவருடைய பொருட்களோ சேதமடைந்திருக்கிறது, எனக்கு என்ன என்று சொல்லி நாம் கடந்து போய் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு தேசத்திலே நடக்கிறதானே அநேக காரியங்களை தேவ பிள்ளைகள் பார்த்து கொண்டு சும்மா போய்கொண்டிருக்கிறதை பார்க்கிற போது இந்த வேத வசனம் சொல்லுகிறது, தாவீது இடத்திலே ஒரு செய்தி வந்தபோது தாவீது ஒன்றை அறிந்திருந்தான். என்னிடத்திலே இந்த செய்தி வருகிறது என்று சொன்னால், தேவன் என்னிடத்திலே ஒன்றை சொல்லுகிறார் என்று சொன்னால், ஒரு நோக்கம் இல்லாமல் இது எனக்கு அறிவிக்கப்படவில்லை. அப்படியானால் தேவனுடைய நோக்கம் என்ன? என் வாழ்வை குறித்த தேவனுடைய விருப்பம் என்ன? நான் என்ன செய்ய வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் என்று தாவீது அன்றைக்கு தேவனிடத்திலே நேரடியாய் போகிறான். ஆண்டவர் தாவீதை பார்த்து சொன்னால், தாவீதே நீ போய் அந்த ஜனங்களை மீட்க முடியும் என்று சொன்னால், தாவீது அப்படியே போய் ஒரு வெற்றி பெற்றான் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். நம்ம ஒவ்வொருவரையும் உண்டாக்கின தேவன் ஒரு நோக்கத்தோடு கூட உண்டாக்கி இருக்கிறார். ஏதோ வெந்ததை தின்று விதி வந்தால் சாகும்படி அழைக்கப்பட்ட கூட்டம் அல்ல நாம். ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு இங்கே வாசிக்கிறோம். யோனாவின் புத்தகத்திலே 1ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலே வாசிக்கிற போது அந்த வேத வசனத்தை சரியாய் நோடு கூட கவனியுங்கள். வாசிக்க கேட்போம். யோனாவை விழுங்கும்படிக்கு ஒரு பெரிய மீனை கர்த்தர் ஆயத்தம் பண்ணி இருந்தார். அந்த மீன் வயிற்றிலே யோனா ராப்பகல் 3 நாள் இருந்தான். நல்லா கவனிங்க. யோனாவை விழுங்கும்படி கர்த்தர் ஒரு பெரிய மீனை ஆயத்தம் பண்ணி இருந்தார். அந்த மீன் வயிற்றிலே யோனா ராப்பகல் 3 நாள் இருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இங்கே மீனை ஆயத்தம் பண்ணின கர்த்தரை குறித்து வேதம் சொல்லுகிறது. அந்த தேவன் யார்? அந்த தேவனுடைய தன்மைகள் என்ன? அவர் என்ன செய்து கொண்டு இருந்தார் என்று சொல்லுகிற போது யோனா 1 அதிகாரம் 9வது வசனத்திலே யோனா சொல்லுகிறார், அவர் சமுத்திரத்தையும் பூமியையும் உண்டாக்கின தேவன், எல்லாவற்றையும் உண்டு பண்ணினவே, எல்லாவற்றையும் ஆளுகிறவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மனஸ்தாபப்படுகிற ஒரு தேவனை குறித்து இந்த வேத பகுதி சொல்லுகிறதை பார்க்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அந்த மீனை உண்டு பண்ணின ஆண்டவரை குறித்து சொல்லுகிற போது ஒரு மகா பெரிய இரக்கங்களின் தேவன். இன்றைக்கு நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவே ஒரு மகா இரக்கமுள்ள தேவன், சகலவற்றையும் செய்ய வல்லவர் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாக. அந்த தேவன் எல்லாவற்றையும் ஒரு நோக்கத்துக்காக உண்டாக்கி இருந்தார்.
யோனாவை உண்டாக்கின தேவன் யோனாவை குறித்ததான நோக்கம் என்ன, யோனாவினுடைய தன்மைகள் என்ன? வேத வசனம் சொல்லுகிறது, யோனா தேவனுக்காக வாழும்படி அழைக்கப்பட்டிருந்தான். ஆனா எங்கே இருக்கிறானா? யோனா மீனின் வயிற்றிலே 3 நாள் ராப்பகலாயிருந்தான். யோசிச்சு பாருங்க, ஏன் யோனா மீனின் வயிற்றுக்குள்ளாக போனா? மீன் வயிற்றுக்குள்ளாக போகும்படி அழைக்கப்பட்டவன் அல்ல யோனா. வேதம் முழுவதும் யோனா புத்தகத்தில் வாசிக்கிற போது யோனா தேவனை குறித்து அறிந்திருந்ததை போல வேறொருவரும் அறிந்திருந்ததில்லை. யோனா தேவனை குறித்து ஆச்சரியமான காரியங்களை சொல்லுகிறான். தேவனை குறித்ததான் ஆச்சரியமான அறிவு அவனுக்கு உண்டாயிருந்தது. தேவனை குறித்து அவன் எவ்வளவு அறிந்திருந்தான் என்பது முக்கியம் அல்ல. இன்றைக்கு தேவனை குறித்து நீங்கள் எவ்வளவு அறிந்து வைத்திருக்கிறீர்கள் என்பது முக்கியம் அல்ல. தேவனுக்காக என்ன செய்கிறீர்கள் என்பதுதான் முக்கியம். யோனா எல்லாவற்றையும் அறிந்திருந்தான், உண்மைதான். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். யோனா 1ஆம் அதிகாரம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் மீன் வயிற்றிலே இருந்தான். ஆண்டவருக்கு மகிமை உண்டாக. ஏன் மீன் வயிற்றுக்குள்ளாக போனானா? ஆண்டவருடைய சித்தத்தை செய்ய விருப்பம் இல்லை, தேவனுடைய நோக்கத்தை நிறைவேற்ற மனமில்லை, தன்னுடைய ஸ்தானத்தை விடுகிறதற்கு அவன் மனமில்லாதவனாய் இருக்கிறதை பார்க்கிறோம். சுய மேன்மை உள்ளவனாய், நான் போய் சொன்னால் நடக்க வேண்டும், அதுதான் யோனாவின் விருப்பம். ஒன்று அவனுக்கு நன்றாய் தெரியும், தேவன் ஜனங்களை அடிக்கிறது இல்லை. ஜனங்களை நேசிக்கிற தேவன் ஜனங்களுடைய பாதுகாப்புக்காக, ஜனங்களுடைய ஆசீர்வாதத்துக்காக தன் ஜீவனை கொடுக்கிற ஒரு தேவனை யோனா சரியாய் அறிந்திருக்கிறதை பார்க்கிறார். ஆகையினாலே யோனா என்ன செய்கிறான்? ஒரு தவறான தீர்மானம் எடுக்கிறான். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே ஏன் போராட்டங்கள் வருகிறது, ஏன் நெருக்கங்கள் வருகிறது? ஒரு தவறான தீர்மானத்துக்குள்ளாக கடந்து போகிறபடினாலே அவன் யோனா அங்கே மீன் வயிற்றுக்குள்ளாக போனான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கு தேவன் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். கர்த்தர் அந்த மீனை உண்டாக்கி இருந்தால் தேவன் அந்த மீனை ஆசீர்வதித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நன்றாய் கவனியுங்கள். அந்த மீனை குறித்து வேதம் சொல்லுகிறது, அந்த மீனுக்கு கொடுக்கப்பட்டதாலே ஒரே ஒரு வேலை என்னவென்று சொன்னால் அது யோனாவை விழுங்க வேண்டும். இன்றைக்கு தேவ பிள்ளைகளாய் ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிறதான வேலை என்ன? ஆண்டவர் சொன்னார், நீங்கள் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். தேவனுடைய ஜனங்களாய் அங்கே சொல்லப்பட்ட ஒரே ஒரு வேலை, அந்த மீனுடைய வேலையை பார்க்கிற போது ஒரு லேசான வேலை போல இருந்தது. யோனாவை விழுங்க வேண்டும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். வேலைகளை பார்க்கிற போது பல நேரங்களிலே அது ஒரு சுலபமான காரியமாய் தெரியலாம். இன்னைக்கு அநேகர் பேசுகிற போது சொல்லுகிறார்கள், தேவனுடைய வேலைகள், தேவனுடைய காரியங்கள் என்று வருகிற போது ஆண்டவர் தம்முடைய ஜனங்களை வேறு பிரித்து விசேஷமாய் அழைத்திருக்கிறதை பார்க்க முடியும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பாருங்க, இன்றைக்கு யோனா செய்ய வேண்டிய வேலைகள், தேவன் இல்லை என்று சொன்னால், தேவன் ஒரு மனிதனோடு கூட இல்லை என்று சொன்னால் அந்த காரியங்களை லகுவாய் செய்ய முடியாது. தேவன் ஒரு மனிதனோடு கூட இருக்கிற போது வேலை செய்ய முடியும். ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். பாருங்க, கர்த்தர் அந்த மீனுக்கு ஒரு வேலை கொடுத்திருந்தால் அந்த மீன் யோனாவை விழுங்க வேண்டும். எப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அந்த மீன் யோனாவை விழுங்கும்படி கடந்து போகிறது? அந்த வசனங்களை வாசிக்க கேட்போம். யோனா தீர்க்கதரிசன புத்தகம் 1ஆம் அதிகாரம் 5வது வசனம். அப்பொழுது கப்பற்காரர் பயந்து அவனவன் தன் தன் தேவனை நோக்கி வேண்டுதல் செய்து பாரத்தை லேசாக்கும்படி கப்பலில் இருந்து சரக்குகளை தூக்கி சமுத்திரத்தில் எறிந்தார்கள். நன்றாக கவனிங்க. அந்த மீன் யோனாவை விழுங்கும்படி வருகிற போது என் வேத வசனம் சொல்லுகிறது, அந்த சமுத்திரம் முழுவதும் எப்படி இருக்கிறது சொன்னா சரக்குகளினாலே நிரம்பி இருக்கிறது. மீனினுடைய ஆகாரங்களினாலே நிரம்பி இருக்கிறது. ஒரு பெரிய மீன் தன்னுடைய வாயை திறக்கும் என்று சொன்னால் யோனாவோடு கூட சேர்ந்து அங்கே சரக்குகளும் உள்ளே போகும். சரக்குகளோடு கூட சேர்ந்து யோனாவும் மடிந்து போவான். கர்த்தர் எதிர்பார்க்கிறது. எபிரேயர் 12:1 சொல்லப்பட்டிருக்கிறது, நம்மை சுற்றிலும் நெருங்கி நிற்கிற பாவங்களை உதறி தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற அவரை நோக்கி ஒரு ஓட்டம் ஓட வேண்டும். அது ஒரு பரிசுத்த ஓட்டம். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை வாழ முடியுமானால் உன்னாலே தேவன் விருப்பத்தை நிறைவேற்ற முடியும், தேவனுடைய சித்தத்தை செய்ய முடியும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பாருங்க, இந்த ஆயத்தப்பட்ட மீன் என்ன செய்ததா? யோனாவை விழுங்கினது, சரக்குகளை புறம்பே தள்ளிவிட்டு. அது மாத்திரமல்ல, அந்த ஆயத்தப்பட்ட மீன் தேவன் கொடுத்த வேலையை செய்ய வேண்டுமானால் அது துரிதமாய் செயல்பட்டாக வேண்டும். ஏதோ செய்ய முடியாது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். துரிதமாய் வேலை செய்தாக வேண்டும். இல்லைன்னு சொன்னா அந்த சமுத்திரத்தில் அநேக பெரிய மீன்கள் உண்டு.
இந்த மீன் போயலன்னு சொன்னா வேற மீன்கள் வந்து என்ன செய்து விடுமா? யோனாவை விழுங்கி விடும். 1,20,000 பேர் யோனாவோடு கூட சேர்ந்து மடிந்து போவான். ஆண்டவர் இன்றைக்கு எதிர்பார்க்கிறது என்ன? தேவ ஜனங்களாய் தேவனுடைய நோக்கத்தை நிறைவேற்ற வேண்டுமானால் துரிதமாய் வேலை செய்தாக வேண்டும். ஆண்டவருக்கு மகிமுண்டாட்டும். அந்த மீன் துரிதமாய் வேலை செய்கிறதை பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, அந்த மீனை குறித்து அநேக காரியங்கள் சொல்லப்பட்டது. அந்த மீன் எங்கே இருக்க வேண்டுமோ அந்த இடத்திலே இருந்தது என்று சொல்லப்பட்டது. ஆண்டவர் அந்த மீனை உருவாக்கின போது ஒரு நோக்கத்தோடு கூட வளர்க்கப்பட்டது. அந்த சமுத்திரத்திலே அது வாழ்ந்து வந்த நாள் முதல், சிறு வயது முதல் கொண்டு எத்தனையோ வலைகள் வீசப்பட்டிருக்கும், தூண்டில்கள் வீசப்பட்டிருக்கும், எத்தனையோ பெரிய மீன்கள் அதை விழுங்க பார்த்திருக்கும். ஆனா ஒவ்வொரு நாளும் கர்த்தர் கூட இருந்து ஆச்சரியமாய் பாதுகாத்து கொண்டு வந்தார். என்று சொன்னா ஒரே ஒரு நோக்கம் பெரிதாய் வளர்க்கப்பட்டது. ஒரே ஒரு நோக்கத்துக்காக இந்த காலை வேளையிலே கர்த்தர் உங்களை இத்தனை பெரிதாய் வளர்த்திருக்கிறதனுடைய நோக்கம், இத்தனை ஒரு மேன்மையான இடத்திலே கொண்டு வந்து வைத்திருக்கிறது நோக்கம், நீ தேவனுக்காக வேலை செய்தாக வேண்டும். ஆண்டவருக்காக வேலை செய்கிற போது கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். பாருங்க, அந்த பெரிய மீன் என்ன செய்ததா? யோனாவை கரையிலே கக்கினது. ஆண்டவர் கட்டளையிட்டால் அது யோனாவை கரையிலே கக்கினது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அது கரையிலே கக்கணும்னு சொன்னா சாதாரணமான ஒரு நிகழ்வு அல்ல. ஒரு பெரிய மீன் கரைக்கு வருகிறது, அதற்கு நல்லதல்ல என்று சொல்லப்பட்டு, ஏன் சொன்னா கரையிற்கு வருகிற போது அந்த மீன் நீந்துகிறதற்கு ஏதுவான இடமில்லாமற் போகும், நீந்துகிறதற்கு ஏதுவான தண்ணீர் இல்லாமல் போகும். ஒருவேளை கரைக்கு வருகிற மீன் கரையோடு கூட தன் வாழ்க்கை முடிந்து போகலாம். ஆனா அந்த ஒரு மீன் அது தீர்மானம் பண்ணினது, என் தேவன் அழைத்த அழைப்புக்கு நேராய் நான் ஓடுவேன் என்று சொன்ன போது என் வேதம் சொல்லுகிற வண்ணமாய் கர்த்தர் கட்டாயம் அந்த மீனை காப்பாற்றினது போல இன்றைக்கு அவருக்காக ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொருவரையும் அவர் காப்பாற்றி பாதுகாக்கிறதுக்கு அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். இந்த காலவேளையில தேவனுடைய நோக்கத்தை நீங்கள் சரியா அறிந்து கொள்ள முடியுமானால், உருவாக்கின தேவன், பெரிதாய் வளர்த்தெடுத்த தேவன், தம்முடைய நோக்கத்துக்கு நேராக நம்மை நடத்தி கொண்டு வருகிற தேவன், நம்மை கொண்டு அநேகரை மீட்டுக் கொள்ளுகிறதுக்கு அவர் போதுமானவராய் இருக்கிறார். அப்படிப்பட்ட கிருபை இந்த காலை வேளையிலே தேவன் நம் ஒவ்வொருவருக்கும் தருவாராக. கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம். நல்ல ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அழைத்த அழைப்பிலே ஓடத்தக்கதாக ஆண்டவரே, நீர் எங்களை உண்டாக்கி உருவாக்கி இன்றைக்கு வைத்திருக்கிற இந்த மேன்மையான நிலையை உணர்ந்தவர்களாக இந்த மேன்மையான இடத்திலிருந்து ஆண்டவரே உம்முடைய சித்தத்தை செய்யும்படியாய் ஒருவேளை இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஜனங்கள் ஆண்டவரே இத்தனை வருஷங்களாய் பாதுகாத்திருக்கிறீர், இத்தனை மேன்மையான இடத்திலே கொண்டு போய் வைத்திருக்கிறீர். அதற்கெல்லாம் ஒரே ஒரு நோக்கம் உண்டு. ஆண்டவரே உம்முடைய வேலையை செய்தாக வேண்டும், உமக்காய் பணியாற்றி ஆக வேண்டும். ஆண்டவரே அழிந்து போகிற ஒரு கூட்ட ஜனத்தை மீட்டெடுக்கிறதற்காக ஆண்டவரே திறப்பின் வாயிலே அவர்கள் நின்றாக வேண்டுமே. இன்றைக்கு கர்த்தர் ஒவ்வொருவரோடு கூட பேசுவீராக. ஒரு கூட்ட ஜனத்தை நீர் எழுப்பும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய நாம மகிமைப்படும்படியாய் உம்முடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த கால வேளையில இந்த வார்த்தை கேட்டிருக்கிற நீங்கள் யாவரும் தேவனுடைய நோக்கத்தை அறிந்து கொண்டு கர்த்தருக்காய் வாழ ஒப்பு கொடுங்கள். கர்த்தர் உங்களை கொண்டு தேசத்திலே பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். உங்கள் முகவரி ஜீவஸ்வாசம் ஆசீர்வாத சபை, பிரெத் ஆஃப் லைஃப் பிளெஸிங் சர்ச், எண் 7A கங்கா தெரு, அண்ணா நகர், பம்மல், சென்னை 600075, தென்னிந்தியா. தொலைபேசி எண் 9441696998 மற்றும் 904363939378. இஸ்ரேல் ஜவஹர் @gmail.com. கிளை சபைகள் ஜீவஸ்வாசம் ஆசீர்வாத சபை, ராகவா நகர், 2வது தெரு, கோவிலம்பாக்கம், சென்னை. ஜீவஸ்வாச ஆசீர்வாத சபை, மணலப்பாடி, செஞ்சி. மாலை நேர வேதாகம கல்லூரி, நேரம் மாலை 6:30 மணி முதல் 8:30 மணி வரை. நாள் திங்கள் மற்றும் செவ்வாய். இடம் ஜீவஸ்வாச ஆசீர்வாத சபை, அண்ணா நகர், பம்மல், சென்னை. ஞாயிறு ஆராதனை காலை 8 மணி முதல் 10:30 வரை. வெள்ளிக்கிழமை சிறப்பு உபவாச கூட்டம் காலை 10 மணி முதல் நடைபெறும்.